மூலவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் உற்சவராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்துவதாக திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். மலைப்பாகவும் இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நானோ அண்ணன் நேரு அவர்களோ தலைவர் கலைஞரோடு பயணித்தவர்கள், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோடு பயணித்தவர்கள், இப்போது தம்பியோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போதெல்லாம் சொல்லுவோம் கலைஞரிடத்தில், அவர் முதுமை காரணமாக முதலமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆற்றிய பணிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது கலைஞரிடம் சொல்லுவோம், நீங்கள் மூலவர், முதலமைச்சர் நீங்கள் மூலவர், ஆனால் உற்சவர் தளபதி சென்று கொண்டிருக்கிறார், எங்கும் வரவேற்பு என்று சொல்லுவோம். நம்முடைய உற்சவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து உங்களுடைய ஏகோபித்த வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். நான் தொடர்ந்து ஒரு வாரமாக பார்க்கிற போது, அவரை பார்க்கிற போதெல்லாம் மகிழ்ச்சி. கலைஞரை பார்த்து, தலைவதையை பார்த்து, அவர் இன்றைக்கு உற்சவராக இருந்து இந்த ஆட்சியை நடத்துகிறார், இந்த கட்சியை நடத்துகிறார். இங்கிருந்து மூலவருக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த உற்சவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் நெருங்க அமலாக்கத்துறைக்கும் சிபிஐ சோதனைகளுக்கு பயந்தவர்களும் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற முயற்சி செய்வார்கள் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். அதே சமயம் தைரியமானவர்களுடன் கூட்டணியை தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கையுடன் கூறினார். இடி, சிபிஐ மற்றும் ஐடியை உபயோகப்படுத்தி தான் பிஜேபியை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலே சந்திக்கிறாங்க. அவர்களுக்கு ராமருங்கிறது கடைசியா தொடங்கி கூட்டு வந்திருக்காங்க. அவங்க முழுசா நம்புறது இடியையும் சிபிஐயும். அவர்களுக்கு இடியையும் சிபிஐயும் விட்டா வேற வழியே இல்லை. மோடிக்கு அமித்ஷாவும் இந்த பிளாக்மெயில் அரசியலை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த கூட்டணியை உடைக்க முடியுது. ஆனால் மக்களை பொறுத்த மட்டும் வேலை வாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். இந்த தேர்தல் என்பது மிக தெளிவான தேர்தலாக இருக்கும் போது 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 4ஆக பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதாவின் மகன் ராமச்சந்திரன் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். ஜூனியர் எம்ஜிஆர் என அழைக்கப்படும் அவர் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருப்பதையும் வரவேற்றுள்ளார். நிச்சயமா நான் இவ்வளோ இன்டர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஐயா சைடில் தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ரெட்டலையை நடத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் எம்ஜிஆர் ஐயாவும் நினச்சாரு, ரெட்டலை உடையக்கூடாது, கட்சி உடையக்கூடாதுன்னு. ஸோ இப்போது 2, 3, 4 பிளவாக இருக்குது. ஸோ அது எல்லாருமே லைக் ஓபிஎஸ் ஐயா, எடப்பாடி ஐயா அப்படின்னு சொல்லலை. ஓபிஎஸ் ஐயாவும் சரி, எடப்பாடி ஐயாவும் டிடிவி ஐயாவும் சரி, சசிகலாமாவும் சரி, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் நம்மளை யாருமே அசைக்க முடியாதுன்னு தெரியும் எல்லாருக்குமே, மக்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஸோ அதுதான் என் ஆசையம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை விழுப்புரம் நீதிமன்றம் உறுதி செய்தது. 3 ஆண்டுகள் சிறையும் 20,500 ரூபாய் அபராதமும் விதித்து விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவை தள்ளுபடி செய்த மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா தண்டனையையும் உறுதி செய்தார். அவருக்கு உடந்தையாக இருந்த செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனின் தண்டனையும் உறுதி செய்யப்பட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக 90 நாட்கள் கால அவகாசமும் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் முறையிட்டார். விழுப்புரம் மாவட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் விசாரணையை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.